Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் ஒரு டிஐஒய் கேம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு போட்ட அந்த ஃபிஷிங் டிஐஒய் கேமுக்கு வந்துட்டு நிறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய டிஐஒய் கேம் வேணும் அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு டிஐஒய் கேம். இதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், அப்புறமா ஒரு மேட்ச் பாக்ஸ், தென் வந்துட்டு ஒரு 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஏதாவது குட்டி பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். என்ன கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தாங்க. ஷூட்டிங் கன் மாதிரி இதை மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இப்போ அந்த மேட்ச் பாக்ஸ்குள்ளேருந்து 2 மேட்ச் ஸ்டிக்ஸ் மட்டும் வெளியில் எடுத்திருக்கேன். அதை தான் வந்துட்டு நம்ம புல்லட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு மேட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த மேட்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை அதுக்குள்ளே வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி எட்ஜ் சைடில் வந்துட்டு வெளியில் தெரியக்கூடாது. ஒரு சைடு ஃபுல்லாகவே தெரியணும். அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு எதுவுமே வெளியில் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும். அண்ட் இன்னொரு மேட்ச் ஸ்டிக் எடுத்து அதோட இந்த மாதிரி சைடில் வச்சுக்கலாம். இப்போ நான் எந்த மாதிரி சைடில் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது புக்ஸில் இருக்க அட்டைனா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா கார்ட்போர்டு பீஸை வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு, அப்புறம் 10 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி பார்த்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஷனெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த இன்னொரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை இந்த மாதிரி வச்சுட்டு ரப்பர் பேண்டு போட போகிறோம். எந்த இடத்துல போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வச்சோம்லையே அந்த ஸ்டிக்கோட கீழே போட போகிறோம். இப்படி அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கையும் அந்த மேட்ச் பாக்ஸையும் சேர்த்து வந்துட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஒரு 3 டைம்ஸ் அளவுக்கு இப்படி சுற்றி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா ஹைட்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் 3 டைம்ஸாக மாற்றி போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கன் மாதிரி ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதில் கலரிங் பண்ணிக்கலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆக்சுவலாக கன் ஒர்க் ஆகும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக ட்ரிக்கர். நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுதான் ட்ரிக்கர் மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ நான் பண்ணினப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட எட்ஜில் வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போடுறேன் ப்ளூ கலரில். நான் ஏன் கலர் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ இந்த ப்ளூ கலர் ரப்பர் பேண்டையும் 3 டைம்ஸ் வந்துட்டு நல்லா சுற்றி போட்டாச்சு. இப்போ கன் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த ரெட் கலர் ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கலாம். அந்த ப்ளூ கலர் ரப்பர் பேண்டை நான் எப்படி போட்டேன்னா ஜஸ்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் மட்டும்தான் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் கூட எந்த ஒரு கனெக்டும் பண்ணல. ஜஸ்ட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் 3 தடவை சுற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ கன் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 2 ஃபிங்கர் வச்சுட்டு இப்படி நம்ம தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அந்த கீழே நீட்டிகிட்டு இருக்குல்லையே ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக், அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். இப்போ வந்துட்டு நான் ஒரு மேட்ச் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நம்ம அந்த ரப்பர் பேண்டை 3 டைம்ஸ் ரோல் பண்ணியிருப்போம். ப்ளூ கலர் ரப்பர் பேண்டை அந்த ரோல் பண்ணதுலேருந்து மேலே தெரியும், 3மே ஒரு மாதிரி கர்வியாக மேலே தெரியும். அதில் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே விட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே கொண்டு பேக் சைடு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் அண்டு மேட்ச் பாக்ஸ்க்கு சென்டரில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் கீழே தம் ஃபிங்கர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கன் மாதிரி ட்ரிக்கர் ஆகி ஒர்க் ஆகும். நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணி பாருங்கள், ப்ராசஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ வந்துட்டு நான் மேட்ச் ஸ்டிக் யூஸ் பண்ணி 1 டைம் 2 டைம் விட்டு பார்த்தேன். ஆனால் மேட்ச் ஸ்டிக் வந்துட்டு தெரிச்சு வேறு எங்கேயாவது போயிடுச்சுன்னா அதை போய் தேடுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் இப்போ சாக் பீஸ் யூஸ் பண்ணுறேன். ஷார்ப்பாக இருக்க மாதிரிலாம் எந்த திங்ஸும் வச்சிடாதீங்க. சாக் பீஸே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். சின்ன பீஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்காக நான் இப்போ சாக் பீஸ் எடுத்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ப்ளூ கலர் இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த சைடு வச்சுருக்கேன். இப்போ ஒரு எம்டியான டூத் பேஸ்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். கன் மாதிரி மேக் பண்ணிட்டு அதை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஷூட் பண்ண பாருங்கள், அப்படியே அழகாக போய் விழுந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் 2 பேர் 3 பேர் கூட விளையாடலாம். எவ்வளோ பேர் விளையாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கன்னும் இந்த மாதிரி எம்டியான கப்ஸு இல்லைனா எம்டி வாட்டர் பாட்டில்ஸ், கேன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு அடிக்கிறா அப்படிங்கிறத கேமாக வச்சுக்கலாம்.
இப்போ நீங்கள் 3 மெம்பர்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு அந்த கப் இல்லைனா கேனை கீழே தள்ளுறாங்களோ அவங்க வின்னர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைனா ஒரே கன் மேக் பண்ணிவிட்டு யார் கம்மியான ட்ரைஸில் வந்துட்டு வின் பண்ணுறாங்க, கம்மியான ஷாட்டில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூட நீங்கள் கேமாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான DIY கேம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேம் ட்ரை பண்ணி விளையாண்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.